Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாட்க்கு யூஸ் பண்ற ஸ்வீட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சட்னி வந்து பாத்தீங்கன்னா பாப்டி சாட், டாய் பூரி, பானி பூரி, சமோசா, கட்லட் இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா நல்லா டேஸ்டா காரமாகவும் இருக்கும். இதை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம்ஸ் வந்து சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இது கூட வந்து இந்த வாட்டரை ஆட் பண்ணி தான் நான் அரைக்க போகிறேன். இது கூட வந்து ஒரு 25 கிராம்ஸ் வந்து புளி வந்து நான் ஊற வச்சதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை அரைச்சப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். வெல்லம் வந்து ஒரு 300 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து ஒரு 150 ml வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஹை ஃப்ளேமில் நான் இதை குக் பண்ணுறேன். இந்த வெல்லம் வந்து நல்லா பாகு கரைஞ்சிடணும். ரொம்ப பாகாக வேண்டாம். இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இதை குக் பண்ண அப்புறம் இதை ஆஃப் பண்ணி இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஏதாவது டஸ்ட் இருந்தால் இது வந்து இந்த ஃபில்டரில் வந்து வெளியே வந்துடும். இப்போ இதை வந்து இது கூட வந்து நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸும் நம்ம புளியும் போட்டு அரைச்சி இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து வாட்டர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும். இது கூட கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸ்வீட்டுக்கு எப்பவுமே கொஞ்சம் சால்ட் போட்டால் அது வந்து டேஸ்ட் நல்லா ரிச்சாக தெரியும். இதை வந்து லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நம்ம திருப்பி குக் பண்ணோம். இந்த 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் ஆகும். இந்த மாதிரி ஹனி மாதிரி ஆகும். இந்த டைமில் வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேஸ் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேல்பூரி, பானிபூரி, பாப்டி சாட், டாய் பூரி, சமோசா இந்த மாதிரி எல்லா சாட் ஐட்டத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து இந்த சாஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பேல்பூரி, பானிபூரி செய்கிறது எப்படின்னு நான் வந்து காட்ட போகிறேன். இதை வந்து ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக உங்களாலையும் பேல்பூரி, பானிபூரி செய்ய முடியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.